ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே வந்திருக்கோம்னா திருவண்ணாமலை மாவட்டம் தேவிகாபுரம் சந்நிதிக்கு நம்ம வந்திருக்கோம். ஸோ சாமி நட சாத்திருக்காங்க. அதை ஓப்பன் பண்ணவனே நம்ம சாமியை சேவிச்சுட்டு கிளம்பலாம். ஸோ பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக 300 படி ஏறி மேலே வந்துட்டோம். ஸோ பார்த்தீங்கன்னா இங்கே நட சாத்திருக்காங்க. இது ஓப்பன் பண்ணதுமே நம்ம சாமியை சேவிச்சுட்டு போகலாம். ஸோ பார்த்தீங்கன்னா அங்கேருந்து 300 படிக்கட்டு நம்ம மேலே ஏறி வந்திருக்கோம். நம்ம அப்படியே கோவில் சுற்றி பார்க்கலாம். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பக்கமாக அப்படியே போய் கோவில் சுற்றி வரலாம். நான் நடந்து போகிறதுக்குள்ள முடிஞ்சிருப்பேன். ஸோ மரம் செடி கொடிகள் எல்லாம் எவ்வளோ அழகாக இருக்கிறது பார்த்து கொள்ளுங்கள். நான் டயர்டாகி உக்காந்துட்டேன். நம்ம இப்போ கோவில் சுற்றி போயிட்டுருக்கோம். இங்கே நடுவில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாறைலாம் இருக்குது. பார்த்து கேர்ஃபுல்லாக போகணும். ஸோ அந்த எண்டுக்கு போனதுமே நான் அடுத்த யூட்டர்ன் பண்ணுறது காமிக்கிறேன். இங்கன்னா நம்ம அந்த ஹெண்டுலேருந்து இந்த லாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். எவ்வளோ பெரிய சந்நிதி இருக்குது பாருங்கள். இங்கே நம்ம இந்த லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து அந்த கார்னருக்கு போயிட்டு அங்கேருந்து யூட்டர்ன் பண்ணி நம்ம மறுபடியும் சந்நிதிக்கு போகிறோம். ஸோ எவ்வளோ தூரம் லென்த் இருக்குது பாருங்கள். கோவில் சுற்றி நம்ம போயிட்டுருக்கோம். நம்ம மறுபடியும் யூட்டர்ன் பண்ணிட்டோம். இப்போது அந்த கார்னருக்கு போய் திரும்பிட்டோம்னா நமக்கு சந்நிதியோட மெயின் டோர் வந்துடும். ஸோ பாருங்கள் மரம் செடியெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னுட்டு. ஸோ நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரேன். ஸோ பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் இந்த கோவிலுக்கு வரேன். யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்கோ மறக்காமல் லைக் பண்ணிவிடுங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோ பார்க்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.